பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்த தலைப்பு இயேசு மோசேயிலும் பெரியவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசேயிலும் பெரியவர். எப்படி மோசேயிலும் பெரியவர்? எபிரேயர் 3:3 வாசிக்கிறோம். வீட்டை உண்டாக்கினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாக இருக்கிறான். அதுபோல இவரும் மோசேயை பார்க்கிலும் மோசேயை விட அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை மோசேயினுடைய மகிமையை விட கூடினது. அவருடைய ஊழியத்தை விட இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருந்தது, காணப்பட்டது. அது ஏன், எப்படி அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3 7 வாசிக்கும்போது அங்கு மோசேயினுடைய ஊழியத்தை, மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய ஊழியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த அந்த மோசேயினுடைய முகத்தில் மகிமையின் பிரகாசம் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அது மரணத்துக்கு எதுவான ஊழியம்? யோவான் 8 முதல் 11 வரை வாசிக்கும் போது அங்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. வேத பாரகரும் பரிசேயரும் ஆண்டவரிடத்தில் ஒரு விபச்சார ஸ்திரீயை கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டவளை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. மோசேயினுடைய ஆகமம் மோசே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுனிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அந்த ஸ்திரீ அழுது கொண்டு இருந்தாள். ஆனால் ஆண்டவர் பார்த்தார். மோசேயினுடைய கட்டளை பிரமாணப்படி தானே நடக்கணுன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படின்னா ஃபுல்லாக நடந்துரு. இந்த மோசே பிரமாணம் அப்படின்ட்டு எடுத்துட்டா ஃபுல்லாக கடைப்பிடிக்கணும்ல அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறியட்டும்பா. ஆண்டவரை குற்றப்படுத்தும்படியாக அந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. அவர் மன்னிச்சு விட்டுருவார். மன்னிச்சு விட்ட உடனே நம்ம அவர் மோசேயின் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் இயேசு மீறி விட்டார் என்று சொல்லிவிடலாம் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் அவ்வாறு சொல்லாமல், உங்களில் பாவம் இல்லாதவன், நீ யார் சரியாக இருக்கிறியோ அவன் முன்னாடி கல்லெறிப்பான், கல் அவன் மேலே எரியட்டும் அப்படின்ட்டு சொன்ன உடனே வேதவசனம் சொல்லுகிறது, பெரியோர் முதல் சிறியவர் வரை யாருமே அங்கே இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். அதே அன்போடு கூட அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன்னை குற்றம் சாட்டினவர்களே எங்கே? உனக்கு விரோதமாக குற்றம் சாட்டி உன்னை ஆக்கினைக்கு உட்படுத்தணுன்ட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக்கவில்லையா? யாருமே உன்னை தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லையா? ஆண்டவரே, அங்கு தண்டனை கொடுப்பதற்கு தகுதியான ஒரே நபர் இயேசு. அவர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்கு உட்படுத்தவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. மோசேயினுடைய ஊழியம் மரணத்துக்கு எதுவானது. ஏன் மரணத்துக்கு எதுவானதுன்னா, ஒரு தவறு செய்யும்போது, ஒரு பாவத்தில் அகப்படும் போது அங்கு மன்னிப்பு கிடையாது, மரணம் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் பாவத்துக்கு அங்கே முடிவு உண்டாகுது, ஆனால் பாவிக்கு ஒரு வழி உண்டாகுது. பாவத்துக்கு முடிவு, பாவிக்கு வழி. அதுதான் இயேசுவினுடைய ஊழியம். அதிக மகிமை உள்ளது, அதிக மகிமை உள்ளது. 2வது பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3 பார்த்தோம். இப்போ 8 ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம். முதலாவது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் மோசேயினுடைய ஊழியம்ட்டு பார்த்தோம். அடுத்தால பவுல் சொல்லுகிறார், ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம் அவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்குமானால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி, ஒளிந்து போகிற மகிமை. அது என்ன ஒளிந்து போகிற மகிமை? யாத்திராகமம் 34 29 முதல் வாசித்து பார்க்கும்போது, அங்கே சீனாய் மலையிலே மோசே முகமுகமாய் தேவனை தரிசித்த போது தன்னுடைய முகமும், அதாவது மோசேயினுடைய முகமும் பிரகாசித்தது. அதை பார்த்து ஆரோன் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். மோசேயினுடைய பிரகாசம் அதோடு நின்று போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எப்போல்லாம் ஆண்டவரை தரிசிக்கிறாரோ அப்போல்லாம் பிரகாசம் இருக்கும், திரும்ப அது முடிஞ்சு போயிடும். மோசே ஆண்டவரை பார்க்கணுன்னா கூட அங்கே ஆண்டவர் குறித்த நேரத்தில் தான் போய் பார்க்க முடியும்.
அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அந்த மலையை சுற்றி ஒரு மிருகம் கூட நெருங்கக்கூடாது. ஒரு மிருகம் தொட்டால் கூட அந்த மிருகத்தை கல்லறிந்து கொள்ள வேண்டும். எந்த நபராது மலையை நெருங்கி வந்தால் அவங்கள கல்லறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. உபாகமம் 34 அதிகாரத்தில் கடைசி, அதாவது 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது, மோசே கொண்டு ஆண்டவர் மோசையை கொண்டு செய்த அற்புதம், அடையாளம், வல்லமையான கிரியைகள், மகா பயங்கரமான செய்கைகளை பார்த்தா அதுக்கப்புறம் அதை போல தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் எழும்பினதில்லை என்று விளங்கும். இப்படி தான் மோசேயின் ஆகமங்கள் முடிகிறது. அதுக்கப்புறம் அதே போல் யாருமே எழும்பினது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஊழியம் எப்படி முடிந்தது தெரியுமா? யோவான் 14 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். ஆண்டவருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள் என்று எங்கேயும் எழுதப்படவில்லை. ஆனால் அதற்கு ஆண்டவர் பரத்திற்கு ஏறினதற்கு பிற்பாடு பவுல், பேதுரு ஆகிய அப்போஸ்தலர்களுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள், மகா பெரிய கிரியைகள் நடைபெற்றது. ஆம் பிரியமானவர்களே, மோசே ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியத்தை செய்த அந்த மோசேனுடைய ஊழியத்தை விட ஆவிக்குரிய ஊழியம் மிகவும் மிகவும் மகிமை உள்ளதாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நமக்கெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது வியாதியோடு யாராவது இருந்தால் ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் அவங்க மேலே கை வைப்பீர்கள், ஆனால் அவர்களுடைய வியாதி குணமாகும், அகலும். அதை தான் வேதவசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அது மாத்திரமல்ல, யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியான வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அருளுவார் என்று சொல்லி. அதே போல் மத்தேயுல 28 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது பார்க்கிறோம், 20 வசனத்தை வாசிக்கும் போது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். மோசேனுடைய ஊழியத்துக்கு அப்புறம் யோசுவா எழும்பினார். அதுக்கப்புறம் அந்த ஊழியம் அப்படியே போயிட்டு யோசுவா கூட ரொம்ப பயத்தில் தான் இருந்தார். ஆகவே ஆண்டவர் தான் அவனை திடப்படுத்தினார், பயப்படாத, கலங்காத, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் அங்கே யோசுவாவை சந்தித்து பேசினார். ஆனால் இங்கு ஆண்டவராகிய இயேசு பரத்திற்கு ஏறினதற்கு பிற்பாடு பல ஊழியர்கள் லட்சக்கணக்கில் எழும்பினார்கள். அவர் செய்த கிரியைகளை விட பலத்த கிரியைகள் நடைபெற்றது மாத்திரமல்ல, இன்றைக்கும் விசுவாசிக்கிறவர்களால் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்களும் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வீர்கள். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம், மோசேயினுடைய ஊழியம் அவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்குமானால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கும். முதலாவது பார்த்த மோசேயினுடைய ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். இரண்டாவது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம். மூன்றாவது ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்துகிற ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் என்று 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் அவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்குமானால் நீதியை கொடுக்கும் ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 8 அதிகாரம் 30 வசனத்தில் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஊழியம் அழைத்து மகிமைப்படுத்தக்கூடியது.
ஆனால் மோசேயினுடைய ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடியது. உபாகமும் 28 வசனத்தை உபாகமும் 28 அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது அங்கு ஆசீர்வாதங்களாக கூறப்பட்டிருக்கிறது. இதை நீ செய்தன ஆசீர்வாதம், இதை நீ செய்தன ஆசீர்வாதம். ஆனால் அதற்கப்புறம் அதே 28 அதிகாரம் 15 வசனம் முதல் 68 வசனம் வரைக்கும் சாபம். இதை நீ செய்யலைன்னா சாபம். 14 வசனங்கள் ஆசீர்வாதம், 54 வசனங்கள் சாபம். யோவானில் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 45 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே இயேசு சொன்னார், நான் பிதாவினிடத்தில் உங்களை குற்றப்படுத்துவேன், குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்பி இருக்கிற மோசேயே உங்களை குறித்து குற்றம் சாட்டுவான். அப்போ அது குற்றம் சாட்டுகிற ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். ஆனால் கிறிஸ்துவனுடைய ஊழியம் எப்படிப்பட்டது? கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தில் என்னென்ன சாபங்கள் எல்லாம் எழுதப்பட்டதோ நம்ம பார்த்தோம்ல. 28 அதிகாரம் உபாகமும் 28:15 முதல் 68 வசனங்கள் வாசிக்கும் போது, கடைசி அந்த வசனங்கள் வாசிக்கும் போது, என்றைக்கும் நீ பார்க்க மாட்டேன்னு சொன்ன அந்த எகிப்துக்கு நீ கப்பலில் கொண்டு போகப்படுவாய், கப்பலில் கொண்டு சென்று அங்கே வேலைக்காரனாக உன்னை வைப்பாங்க அப்படின்ட்டு அந்த சாபங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். எகிப்திற்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணுவேன், நீ போகிற இடத்துலலாம் சாபமாக இருக்கும். அந்த சாபத்திற்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார். ஹல்லேலூயா. அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். இது ஜீவனையும் நன்மையையும் நீதியையும் கொடுக்கும் ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் செய்து முடித்தார். இன்னமும் அதை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். இதை நம்ம தொடர்ந்து செய்வது நம்ம கைகளில் தான் இருக்கிறது. ஆண்டவர் போகும்போது சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்துங்க, நான் அவங்களுக்கு நன்மை செய்கிறவன், நான் அவங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவன் என்பதை சொல்லுங்க. மனதார சுவிசேஷத்தை நம்ம சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, மோசேயினுடைய ஊழியம் மரணத்துக்கு எதுவானது? ஒளிந்து போகிற மகிமையுடையது, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு எந்த இடத்துல நம்ம ஆண்டவரை தேடினாலும், நம்ம வீடாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம் அதற்கு அங்கே கடந்து வருகிறது என்றால் அது ஆண்டவர் செய்த காரியம்தான், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியம்தான். மோசே நாட்களில் அப்படி இல்லை. பிரியமானவர்களே, அங்கே ஒளிந்து போகிற மகிமை இருந்தது. எல்லாரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவரோடு கூட பேச முடியும், ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க முடியும். உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேசலாம். இந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்து இருக்கிறார். கொலோசியர் 2 அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு எதிரிடையாகவும் நமக்கு விரோதமாக கட்டளைகளால் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடி எடுத்து அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். அது மட்டுமல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்ததுனால இன்றைக்கு நாம் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம், ஆக்கினை தீர்ப்புக்கு விளக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நித்திய மகிமையுடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எப்போல்லாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகிறீங்களோ அப்போல்லாம் தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். எப்போல்லாம் தேவனோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு நீங்கள் திட்டம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் தேவனுடைய மகிமை உங்கள் வீட்டுக்கு, உங்கள் இல்லத்தில், உங்களுடைய ஸ்தலத்தில் வந்து நிற்கும்.
அதுக்கு காரணம் இயேசு சகல கட்டளைகளையும் அதிகாரங்களையும் எடுத்து நடுவிலராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தது தான் காரணம். இன்றைக்கு கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீங்கள் எனக்காக இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறீங்களப்பா என்று ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போமா. தகப்பனே, அப்பா, மோசேயை காட்டிலும் நீர் பெரியவர், மகிமையுடையவர், அதிக மகிமையுடையவர் என்று பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம், ஒரு நித்திய மகிமையை அடைந்திருக்கிறோம், ஆக்கினை தீர்ப்புக்கு விளக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து தியானித்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவங்க ஆசைப்பட்ட அனைத்து காரியங்களையும் வாய்க்க செய்யுங்க, அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் சந்திங்க. உங்களை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நீர் பதில் கொடுக்கிறவர் என்று இன்றைய தினத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் அவர்கள் முகத்தை பிரகாசிக்கும்படியாய் மகிமையுடையதாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.